ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிகிட்ட வந்து பார்த்தோம்னா பாஸ்கர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் மித்ரா மேடம் தான். அது மட்டும் இல்லை, உங்களை முடிக்க சொல்லி தான் என்னையே அவங்க அனுப்புனாங்க. ஆதிசாரை முடிக்க சொல்லி இல்லை, உங்களை முடிக்க சொல்லி தான் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து பாஸ்கர் சொல்கிறாங்க, என்னை மட்டும் தயவு செய்து நீங்கள் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து அப்போ தான் ஒன்றுனையாக நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் மித்ரா வந்து ரொம்பவே நல்லவ போல் அவன் நாடகமாடி வேஷம் போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் மித்ராவும் அங்கே வரவும் பாஸ்கர் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது பாஸ்கர் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு அவங்க பாரதி வந்து பொய் சொல்கிறாங்க. இதை கிட்ட மித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ அவன் தப்பிச்சு போயிட்டான், அதனால நம்மளை பற்றின உண்மை வந்து ஆதிக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து ஆதி சொல்கிறாங்க, என்ன பாரதி இப்படி தப்பிக்க விட்டுட்டீங்களே, அவன் மட்டும் நம்ம கையில் இருந்தான்னா அவனை யாரை அனுப்புனாங்க, எதுக்காக அங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் நம்ம தெரிஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு சார், அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு வந்து பாரதி வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து சரி அவன் தான் போயிட்டாம்லாம், நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதனால இந்த வீட்டுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்க சொல்லலாம், வாங்க அது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இந்த வீட்டில் உடம்புல இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாரதி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுதான் பாதுகாப்பு கொடுக்கலான்னு சொல்லியாச்சு இல்லை, அப்புறமா என்ன உங்களுக்கு கவலை அப்படிங்கும்போது, இல்லை மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், இந்த வீட்டில் வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்குது, அதனால நானும் சரி என் வீட்டில் உள்ளவங்களும் சரி யாருமே இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதி வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி முடிவு எடுக்க போறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தான் சொல்லணும், ஆனால் இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கவும் இதனால பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதியை அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து மித்ராவோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. இதை கேட்டதுமே மித்ரா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இவளை கலட்டி விடணும்னு சொல்லி தான் இவளுக்காக நம்ம வந்து வீடு வாங்கி கொடுத்தோம், ஆனால் இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும் இப்போ ஆதியும் சொல்கிறாங்க, ஆமாம் மித்ரா இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம இவங்களை வந்து இங்கே விட்டுட்டு போகிறது சரியில்லை, நானும் தான் எத்தனை நாள் இங்கே வந்து இருக்க முடியும், அதனால இவங்கள நமக்குள்ளே அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துறவும் மித்ராவுக்கும் ஒரு வழி இல்லாமல் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதியோட பாட்டியை அவங்க அம்மாவும் நினைக்கிறாங்க, பாரதி இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லியிருக்கானா அவள் கண்டிப்பாக வந்து ஏதாவது காரணம் இல்லாமல் இப்படிலாம் சொல்ல மாட்டா, சரி என்னதான் நடக்குன்னு சொல்லி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரதியோட அம்மாவும் பாட்டியும் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதியோட குடும்பம் எல்லாத்தையும் வந்து மித்ராவோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ மித்ரா வந்து எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி நடந்து போச்சுது, எப்படியாவது வந்து இவளோட கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னா திரும்பவும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா எரிச்சலோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து மித்ராவோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ பாரதி சொல்கிறாங்க, என்ன மித்ரா நாங்கள் இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நாங்கள் வந்து தப்பிச்சு பழிச்சு வந்திருக்கிறோம், அப்படி இருக்கும்போது எங்கள் மேலே எவ்வளோ திருஷ்டி பத்திருக்கோம், அதனால நீயே வந்து உன் கையால் எங்களுக்கு வந்து திருஷ்டி சுற்றி போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மித்ரா வந்து அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாரதியோட அம்மாவும் பாட்டியும் வச்சாப்பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அவ கையாலே ஆரத்தி எடுத்து அவள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிற அளவுக்கு பாரதி கொண்டு வந்துட்டாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ராவும் சரின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ வந்து மீனாவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க பார்க்குறாங்க, என்ன திரும்பவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இவங்கள தான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாச்சு இல்லை, திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களே, ஏற்கனவே இவங்க போட்ட ஆட்டம் பத்தாதா, இப்போ திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா மித்ரா வந்து ஆரத்தி தட்டோட வரவும், என்ன ஆதி நீங்கள் தனியாக நின்றுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் நிறைய திருஷ்டி சுத்தணும், வாங்க எங்கள் கூட அப்படின்னு சொல்லவும் ஆதியும் பாரதியும் சேர்ந்தாப்புல நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா அதாவது மித்ரா வந்து திருஷ்டி சுற்றி போடுதாங்க. இதை வந்து எரிச்சலோடு வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜோடியாக ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா பாரதியோட அம்மாவும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாரதியோட மனசு ரொம்பவே மாறி இருக்குது, பாரு ஆதியோட ஜோடியாக நின்றுக்கிட்டு இருக்கிறா, அவள் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நம்மளே வந்து சொன்னால் கூட நம்மளை போட்டு திட்டிகிட்டு இருப்பா, இப்போ என்னென்னா அவளே வந்து ஆதியை தான் பக்கத்தில் நிற்க வச்சு அதுவும் இந்த மித்ரா கையால் திருஷ்டி சுற்றி போட வச்சுட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே வரவும் அது கொஞ்சமாக எதிர்பார்க்காத சுதாகர் மீனா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மீனாவோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க,
இருக்கிறாங்க. இவங்க திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களே, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது தெரியல அப்படிங்கவும் அப்போ மீனாவும் சுதாகரும் இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ சுதாகர் வந்து பார்க்குறாங்க, என்னது திரும்பவும் இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மித்ரா வந்து செய்கை காட்டுறாங்க, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகர்கிட்ட. அப்போ மீனா வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அது எல்லாருமே திரும்ப அங்கே வந்துட்டாங்க, அவங்களுக்காக தனியாக ஒரு வீடு வாங்கி கொடுத்தாலும் மித்ரா திரும்பவும் எதுக்காக அங்கே வந்தாங்க அப்படிங்கும்போது, இல்லை அங்கே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அதனால தான் எல்லாரையும் நாங்கள் திரும்பவும் இங்கேயே அழைச்சிட்டு வந்துட்டு அப்படிங்கும்போது, என்னது பாதுகாப்பு இல்லையா, அப்படி இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே, அதுக்கு போய் எதுக்காக இவங்க திரும்பவும் உங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்கவும் அப்போ பாரதி சொல்கிறாங்க, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு பாருங்கள் நாங்கள் போய்க்கிடுதோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மீனா வந்து ஆமாம் இவங்க திங்கிறதே ஓசி சோறு, இதில் வர இவங்களுக்கு வீடு பார்த்து வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து எரிச்சலோட போகிறாங்க. அடுத்தது திரும்பவும் வந்துட்டாங்கன்னு என்னெல்லாம் நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க பாரதி வந்து அவங்க ஆதி வந்து சொல்கிறாங்க, எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி வந்து அவங்க தங்கியிருந்த அந்த ரூமுக்கு வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா சுதாகர் வந்து அவங்க மித்ராட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா எதுக்காக இவங்களை திரும்பவும் உங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவும் உன் கையாலே ஆரத்தி எடுத்து இவங்களை வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறியே, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி சுதாகர் கேட்கும் போது அப்போ மித்ரா வந்து சொல்கிறாங்க, அண்ணா இந்த மாதிரிக்கு பிரச்சனை நடந்து போச்சுது, அவன் பாஸ்கர் வந்து இவங்ககிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டான், நல்ல வேலையை அவன் தப்பிச்சு போயிட்டான், அவன் மட்டும் இங்கே வந்து இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க அது எப்படியும் வந்து நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருப்பாரு, ஆனால் எப்படியோ பாஸ்கர் வந்து தப்பிச்சு போயிட்டான், அதுக்கு பிறகு பாரதி இந்த மாதிரிக்கு சொல்லிட்டா, இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் எவ்வளவோ வந்து அங்கே இருக்கிறதுக்காக சமாளித்தேன், ஆனால் பாரதி அங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கவும் அது மட்டும் இல்லை அவகிட்ட ரொம்பவே மாற்றம் தெரியுது, அவள் ஏதோ வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு மித்ரா சொல்லவும் உடனே சுதாகர் கேட்குறாங்க, என்ன மித்ரான்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்படிலாம் மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டா அவங்க வந்திருப்பா அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவகிட்ட நம்ம இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சரி நல்ல வேலையாக பாஸ்கர்கிட்ட வந்து அங்கேருந்து தப்பிச்சு போனது நல்லதாக போச்சு ஒரு வேலைக்கு, அப்படி மட்டும் இல்லைன்னா அவன்கிட்ட ஃபோனில் வந்து நம்ம நம்பர்லாம் இருக்குது, அதை வச்சு ஆதி வந்து நம்மளே ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருப்பாரு, அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கும் போது பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் அடுத்து என்னெல்லாம் நடக்க போதே தெரியல மித்ரா, திரும்பவும் இந்த பாரதி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாள் அப்படிங்கும்போது அதுதானா இப்போ என்ன பண்ணுறது தெரியல, இவளை எப்படியாவது வந்து கலட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் இவளுக்காக நான் இவ்வளோ ரூபா செலவழிச்சு நான் வீடு வாங்கி கொடுத்தேன், அதுவும் ரொம்ப தூரம் தள்ளி, ஆனால் திரும்பவும் பாரதி இங்கே வந்துட்டால, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி வந்து நினைக்கிறாங்க, எப்படியாவது ஆதியை உங்ககிட்ட இருந்து நான் பிரித்தே தீருவேன், அது மட்டும் இல்லாமல் ஆதிக்கு உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரியப்படுத்துவேன், அதுக்காக தான் நான் உன் வீட்டுக்கே நான் திரும்ப வந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லை ஆபீஸ்லேருந்து எவ்வளோ பிரச்சனைகளை வந்து நீ ஆதிக்கு தெரியாமல் நீ பண்ணியிருக்கிற, அது எல்லா விஷயத்தையும் ஆதிக்கு நான் தெரியப்படுத்துவேன், அப்புறம் மட்டும் கிடையாது நான் ஆதியோட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன், இன்னும் ஆதி உனக்கு கிடைக்க மாட்டாரு, ஓன் போக்கிலே போய் தான் ஒன்றை நான் வந்து சிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து பாரதியோட அம்மாவும் பாட்டியும் வராங்க. பாரதி நீ ஏதோ திட்டம் போட்டு தான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாரதி கேட்கும்போது ஆமாம் பாரதி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, நாங்களே கூப்பிட்டா கூட நீ வரமாட்ட, ஆனால் திரும்பவும் நீ இந்த வீட்டுக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஏதோ திட்டம் போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்துட்ட, ஆக மொத்தத்தில் நீ ஏதோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்ட, இப்போ எனக்கு முழுசாக நம்பிக்கை வந்துருச்சுது, நீயும் அதையும் கூடி சீக்கிரத்தில் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எல்லாம் நான் வந்து சொல்லி பார்க்கலாம்.